వసుధాధిపతి సుధావృష్టి కురిపించి మమ్మేలు పశూనాం పతి. நீ வரியா? நான் ஆல்ரெடி பஸ்ல தான் இருக்கேன். பஸ் நம்பர் 6499. என்னோட சீட் நம்பர் 10 லெஃப்ட் சைடு. உன்னோடது 14th ரைட் சைடு. கவனமா இரு. வருண், சொல்லு. எல்லாம் ஓகே தானே? ஓகே. பிரீத்தி, ஏய் யாரா நீ? என்ன பண்ற? என் மேல கை வைக்கறாங்க. வரம்போக்கு அறிவு இல்ல உனக்கு. ஏண்டா திருட்டு பையல நீ விட்டுறாதீங்க, அடிங்கடா அவனை. நல்லா அடி. நல்லா அடிங்க. அடிங்க. என்ன பண்ணலாம்? போலீஸ்ல கொடுத்துடலாமா? அந்த தலைவலி நமக்கு எதுக்கு? எங்கேயே இறக்கி விட்டுறலாம். அவன் நடந்தே வீட்டுக்கு போய் சேரட்டும். என்னோட ஃபோன்.
பிரீத்தி எங்க? தெரியாது. இவன் கிட்ட இப்படி கேட்ட எப்படி சொல்லுவான்? சொல்றா 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 சொல்லு சொல்லு சொல்றா சொல்றா சொல்ல புரியலையா? சொல்லு வாயை திறந்து சொல்றா சொல்றா. சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன். என் பொண்ணுக்கு ஏதாவதுன்னா உன்னை கொன்னு போட்டுருவா. உன் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுடுவேன். இவன் என்னடா எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான்? மறுபடியும் சொல்றேன் கேள. உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் பொண்ணை கொண்டு போட்டுருவேன். என்ன இது? பாங்கு குடிச்சா என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு செட் ஆயிருச்சுன்னா கிக்கா இருக்கும். ஒத்துக்கலன்னா ஆகலனா வாந்திதான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இத நம்ம எந்த மூட்ல குடிக்கிறோமோ அதே மூட்ல நெக்ஸ்ட் 24 hours இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அழுதுட்டே குடிச்சா? அழுதுட்டே இருப்போம். சிரிச்சுட்டே குடிச்சா? சிரிச்சிட்டே இருப்போம். குடிச்சா? அப்படியே இருப்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மா தான். உனக்கு போதும். ஹேய், போதை இறங்குற வரைக்கும் இதே டைலாக் தான் ஃபிக்ஸ். ஏய், ஹாப்பி ஹோலி!
ஏய் கண்ணு தெரியல டர்னிங் இருக்கிறது தெரியலையா ஸ்லோவா வரணும்னு தெரியாது இதெல்லாம் உங்க ஒப்பம் போட்டு விட்ட ரோடுன்னு நினைச்சா சாரி பாஸ். சாரியா எவனே அதை ஊத்து பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகு சாரி கேட்க வேண்டியது உங்களுக்குலாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான் நான் இப்படி வண்டியை கொடுத்துட கூடாது ஹலோ மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. ஏய் விட்டான் கடவை பேந்துரும் வண்டியில போகும்போது முன்னாடி பாக்குறது கிடையாது பின்னாடி பாக்குறது கிடையாது ஸ்ட்ரைட்டா வந்து சொருக வேண்டியது உங்களை மாதிரி 90% ஆளுங்களால தான் டிராபிக்ல பயங்கரமா ஆக்சிடென்ட் நடந்து தொலைக்குது கிளட்ச் கிடையாது பிரேக் கிடையாது ஸ்டாண்ட் எடுக்கிறது கிடையாது அப்படியே எடுத்து கிளம்பிடுறது அந்த வண்டியில கீர் வேற இல்லையா அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதான் ஹே ஏய் முடு சொன்னல போதை இருக்கிற வரைக்கும் சிங்கிள் டைலாக் தான். உனக்கு வீட்ல செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் ஏன்னு சொன்ன அடி வாங்குவ. உன்னை சொல்லக்கூடாது, உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்த உன் டேடியை தான் சொல்லணும். ஏய் சுமார், இப்போ என் ஃப்ரெண்டோட பையன் யூஎஸ்ல இருந்து வரான். இவள ஒரு முறை வந்து பாக்குறேன்னு சொல்றான், வர சொல்லட்டுமா? சரி வர சொல்லுங்க, இவளை நான் பாத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். ஹலோ குந்தவி, என் செல்லம் இல்ல, என் தங்க பட்டு இல்ல, நீ அம்மா சொல்றத கேப்பல்ல? நல்ல சம்பந்தம், லைஃப் செட்டில் ஆயிடும்டி. இவரை கல்யாணம் பண்ணா நீ யுஎஸ்க்கு போலாம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் யுஎஸ்ல தான் இருக்காங்க. நான் தான் உங்க அப்பாவை கட்டிட்டு இங்கேயே இருந்துட்டேன். லைஃப்ல ஒரு தடவையாவது அமெரிக்காவை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த கல்யாணம் நடந்தா உன் பேரை சொல்லிக்கிட்டு நானும் அமெரிக்காவை சுத்தி பார்ப்பேன். ப்ளீஸ் டி. ஒண்ணும் இல்ல, அந்த பையன் வர்றப்போ ஜஸ்ட் காமா உக்காந்துரு. மீதியெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏ ஹாய், how are you? ஹே, எதுக்கு நர்வஸா ஃபீல் பண்றீங்க? ஃபீல் ஃப்ரீ. பொண்ணுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஐ லைக் இட். டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா? அது அப்புறமா சொல்றேன். ஓகே. அது சரி, உங்க ஹாபிஸ் என்ன? என் பொண்ணு நல்லா சமைப்பா தம்பி. அதுக்கு சமையல்காரி வச்சுக்கலாம். வீட்டு வேலை கூட நல்லா பண்ணுவா தம்பி. வீட்டு வேலைக்கும் ஆள் வச்சுக்கலாம். பொண்ணு மியூசிக் கிளாஸ் கூட போயிருக்கா, நல்லா பாடுவா தம்பி. பேச மட்டும் இன்னும் சொல்லி தரலையா? பிஸ்கெட்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சிருக்கேன், வேற ஏதாவது வேணுமா தம்பி? கொஞ்சம் பிரைவசி தான் வேணும். ஓகே குந்தவி, ஐ வில் கம் டு த பாயிண்ட். எனக்கு $10,000 மந்த்லி சேலரி வருது. உனக்கும் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இந்த சமயக்காரங்க வேலைக்காரங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்க சம்பளம் போக நமக்கு $7,000 மிச்சமாகும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துல நமக்கு ஒரு குழந்தை வேணும். அப்படின்னா கல்யாணம் ஆன 1 வருஷத்துலயே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த டைம்குள்ள நான் ஹீரோ போயிட்டு வந்துடுவேன். ஸோ என் சேவிங்ஸ் கூட டபுள் ஆகும். அது நம்ம குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த பிள்ளைங்க போதுன்ற அளவுக்கு பேங்க் பேலன்ஸ். இதான் என் லைஃப் ஸ்டைல். என்ன சொல்ற? பொண்ணுங்க என்ன வண்டியை ஓட்டக்கூடாதா? வாட்? பொண்ணுங்க எப்பவும் வண்டி ஓட்டக்கூடாதா? ஏன் கூடாது? ஓட்டலாமே. அப்ப ஏன் அவன் 90% ஆக்சிடென்ட் எப்பவும் பொண்ணுங்களால தான் நடக்குதுன்னு சொல்றான்? அது யாரு? என் புருஷன். புருஷனா? அது இல்ல அண்ணா. அண்ணனா? ஆமா அண்ணா. பொண்ணுங்க எப்பவும் வண்டி ஓட்டக்கூடாதா? பசங்க ரேஷ் டிரைவிங் பண்றதால தான் 100% ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் பசங்க தான் டிரைவிங் பண்ணனும், பொண்ணுங்க பண்ண கூடாதா? பொண்ணுங்க ஒரு தடவை வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட பம்பர் எகிறிடும். நோ, ஐ கான்ட் டாலரேட் திஸ். பை. தம்பி தம்பி, அது என்னன்னா இன்னைக்கு ஹோலி இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலுன்னு சொல்லிட்டு பாங்க கொடுத்துட்டாங்களாம்.
பாவம் சின்ன பொண்ணுல அதான் தெரியாம குடிச்சிட்டா. நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுனீங்கன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். சாரி அங்கிள். கல்யாண பொண்ணு மேல இன்வெஸ்ட் பண்ணா அது எனக்கு ப்ராஃபிட். தங்கச்சி மேல இன்வெஸ்ட் பண்ணா அது எனக்கு பாவம். நான் லாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறேன், பாவத்தை சம்பாதிக்க மாட்டேன். பாய். அங்க பாரு, அவனே தான் சிங்கிள் சன். வீட்ல அவனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. பஜார்ல ஒரு துணி கடை வச்சிருக்கான். கரெக்டா 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வருவான். பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்ல. 2 போட்டோம் அட்ரஸ் இல்லாம இருப்பான். அங்க பாரு, வண்டி எடுத்துட்டான். வெளியே வரான். ரெடி ரெடி. அடிக்கிற அடிய மட்டும் பாரு. இப்போ நான் பக்கத்துல போறேன். ஓங்கி ஒரு அடி அடிச்சிரு. ஏய் வேண்டாம். ஆமா, ரொம்ப ரிஸ்க். ஒன்னு பண்றேன், ஓவர்டேக் பண்ணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணு. அசிங்கமா திட்டிடு. அவமானம் தாங்காம செத்து போயிருவான். ஸ்டார்ட் பண்ண. பொண்ணுங்களே இவன் திட்டுறானா? நாம மட்டும் அசிங்கமா திட்டணும், இவெல்லாம் சூசைட் பண்ணிப்பான். ஏய் நிப்பாட்டு ஸ்டாப் ஸ்டாப். வரமா வாமா, கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அத சாப்பிட்டு போய் சொல்லு. ப்ளீஸ் சார். வாமா. இதோ வரேன் சார். அங்க அங்க சாப்பிட்டு எதுக்கு சார்? போறோமா? இங்கே நம்ம அவரை நின்னு போய் பேசுமா, பேசிக்கலாம். போமா. அட என்னங்க சார் சொன்னா எங்க புரிஞ்சுக்க எதுக்கு சொல்லாதமா? மாட்டீங்க. சார் நிக்கிறாருல, அவர்ட்ட போய் பேசிக்கமா, போமா. ஒரு தடவை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். அட இருங்க சாப்பிட்டு போய் சார், பேச ஒரு சொல்றேன்ல. நிமிஷம். இருக்கு சார். சொல்லுங்க சார். ஒரு தடவை பாவம் பார்த்து. இதுதான் அந்த பொண்ணு மொபைல் நம்பர். சார் சார் அதெல்லாம் வேணாம் சார். சொல்றது புரிஞ்சதுல? பை பை. டிஎஸ்பி நம்பர் கொடுத்திருக்கேன். செத்தா சேகர. என்ன ரியாக்ஷன்? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குமா? ஆமாண்டி, எனக்கு கூட ஒரு சின்ன டவுட் இருக்கு. டாடி, ம், உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? ம். அப்போ நீங்க அம்மா ஃபாலோ பண்ணீங்களா இல்ல அம்மா உங்களை ஃபாலோ பண்ணாங்களா? எதுக்குடா கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க டாடி ப்ளீஸ். நான் தான் ஃபாலோ பண்ணேன். மாமாக்கா லவ் மேரேஜ் தானே? ம், புரிஞ்சுது. அங்கேயும் ஃபர்ஸ்ட் மாமா தான் ஃபாலோ பண்ணாராம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஏத்துக்கல, அப்புறமா தான் ஏத்துக்கிட்டாலாம். உன் மாமா தான் சொன்னாரு. இவங்க எல்லாரோட லவ் ஸ்டோரியிலயும் பசங்க தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப ஏன் இவன் என்ன ஃபாலோ பண்ணல? நானே அவனை ஃபாலோ பண்ண என்ன? ம், நினைச்சேன் இவ அந்த கல்யாண மாப்பிளைய அண்ணன்னு கூப்பிடுறப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இவ என்னமோ கோல்மால் வேலை பண்றான்னு. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டீங்களா? பொண்ணா வளர்க்காம பையன் மாதிரி வளர்த்தீங்க. இப்ப பாத்தீங்களா இவளே ஃபாலோ பண்ண போறாளாம். வெக்கம் இல்லாம சொல்றான். வாய மூடு. ஏன் வாய மூடாதீங்க, அவளை கண்டிச்சு வைங்க. அவ சொன்னதுக்கெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்ம வீட்டை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. நிறுத்து. யார் அந்த பையன்? தெரியாது. பேர் என்ன? தெரியாது. ம், ஆனா இந்த ஊரு தான். ம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஹாய். ஹாய் சார். இந்த கடையில ரொம்ப நல்லா இருக்கும். வாமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எக்ஸல் சைஸ்ல ஒரு ஷர்ட் எடுங்க. சரிங்க. பாருங்க. இதை பேக் பண்ணுங்க. ம். இந்தாங்க. பணத்தை கவுண்டர்ல கட்டுங்க சார். நீ போய் பில்லு போட்டு வாடா. இங்க பாருடா. ஐயா நீங்களா? வணக்கம் ஐயா. நல்லா என்னப்பா, இருக்கீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உங்க தயவுல நல்லா இருக்கேன். ஆ.
என் ஒய்ஃப் என் பொண்ணு. வணக்கம் பண்டிகை வருது இல்லையா, அதான் மாப்பிள்ள வர்றாரு, பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்தோம். பொண்டாட்டிய பாக்குவாது மாப்பிள்ள வந்துதானே ஆகணும். இந்த ஜெனரேஷன் டேஸ்ட் வேறையா இருக்குல்ல. ஆமாமா. அது சரி, உங்க சின்ன பொண்ணுக்கு சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம கமிஷனரோட 2வது பையன் இருக்கான். பெட்ரோல் பங்க் வச்சு நிறைய காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். நாலா பக்கமும் பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு. உங்க தகுதிக்கு எத சம்பந்தம் பேசி முடிச்சிடலாமா? என்ன சொல்றீங்க? என் சின்ன பொண்ணு செத்து போயிட்டாங்க. ஹெல்ப் பண்ணுவானா? ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற காமன் சென்ஸ் கூட இல்ல. ச்சே, இருக்கு. ஏய், என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகல. சரி உட்காரு. ம், உட்காரு. என்னையவே தள்ளிட்டு போறடா நீ. என்ன சொன்ன? வண்டிய ஓகே ஓகே, எடுத்துட்டு போ. ஏடா வண்டி எப்பயாவது நல்லா பிக்கப் ஆகுமா? அது வண்டியை ஓட்டுறவங்கள பொறுத்து இருக்கு. எனக்கு என்னடா குறைச்ச, நான் நல்லா ஓட்டுமில்ல. அப்புறம் எதுக்குடா அடிக்கடி வண்டி எடுத்துட்டு வந்து சர்வீஸ் விட்டுட்டே இருக்க? போடா. எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? என்னடா அவன் இருக்கானா? நைட் டியூட்டி, அதான் தூங்குறான். ஏன் அப்படி என்னடா நைட் டியூட்டி அவனுக்கு? ஏய், அது என்னோட வேலைடா. நான் எப்ப வேணா பாப்பேன். ஓவரா பேசினா வாயெல்லாம் உடைச்சிருவேன். டேய், அது என்னோடதுடா. இந்த கடையில இருக்கிற எது எடுத்தாலும் அது என்னோடதுதான்டா. ஏய், ஏய், அங்க பாருங்கடா. டேய் அங்க பாருடா. இவ்வளோ அழகான பொண்ணை தள்ளுன்னு வரேன். யாரா இது? ஏய், நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். ஹாய்டா. ஹாய். அவங்க ஒண்ணு ஏதோ ப்ராப்ளமா? கொஞ்சம் பாருடா. இங்க நிறைய பைக்கு ப்ராப்ளம்ல தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்ல. விட்டுட்டு போக சொல்லு, பார்த்து வைக்கிறேன். ம், சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் நாளைக்கு வரேன். அப்ப நானு ஆட்டோல ஏறிப்போ. ஆ? ஏய், உன் பேர் என்ன? வருண். ஆ? உங்க பேர் என்ன? குந்தவி. நீங்க யாரு? நாங்க அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஹாய். So, are you serious about him? மேபி. அவன் உன்னை லவ் பண்றானா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ லவ் பண்றத மட்டும் விட்டுறாத. Don't miss him. ஏன் சொல்றேன்னா அவனுக்கு லவ் பண்ண மட்டும்தான் தெரியும். உனக்கு நல்ல டேஸ்ட்மா. ஆனா மச்சான் கொஞ்சம் டிஃபிகல்ட் கேஸ். கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணு, விழுந்துருவான். ஆமா, டேய் தம்பி, ஒரு டீ கொடுப்பா. அவன் டிப்பிக்கல் மட்டும் இல்ல, கொஞ்சம் மென்டலும் தான். அதனாலதான் நானும் பைத்தியமா சுத்துறேன். ஏய் நில்லு. என்ன பண்ற இவனு?
கம் ஆன் யார். ஏய் குந்தவி, ஏய் நில்ல. வா வா. கோயிலுக்கு வந்திருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது வந்திருக்காங்களா? என்ன Dress இது? இந்த ஜெனரேஷன் போடுற Dressம் அவங்களும். ஏய் நில்லடி. ఇందరికి అభయం ఒలిచ్చుచే కందువగో మంచి బంగారు చే ఇందరికి ఇందరికి అభయం ఒలిచ్చుచే కందువగో మంచి బంగారు చే ఇందరికి అభయం ఒలిచ్చుచే కందువగో మంచి బంగారు చే ఇందరికి అభయం ఒలిచ్చుచే. ஆரத்தி எடுத்துக்கோங்க அம்மா. அம்மா ஆரத்தி. அந்த பொண்ணு யாரு? குந்தவி பேங்க் மேனேஜரோட பொண்ணு. உங்களுக்கு என்ன வேணும்? ஷர்ட் காமிங்க. யாருக்காக? ஏன் யாருக்குன்னு சொல்லலன்னா காமிக்க மாட்டியா? சைஸ் தெரிஞ்சா காட்டுவோம் மேடம். சைஸ் அவரோட சைஸ் என்ன? அதே சைஸ் நல்லதா காட்டுங்க. எங்க கடையில எல்லாமே நல்லதா இருக்கும். அதுக்காக தான் உங்க கடைக்கு வந்திருக்கேன். இது எவ்வளோ? 300 ரூபா ஆகுதுங்க. என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி காட்டுமா? ஓ அப்படின்னா என் ரேஞ்சுக்கு காட்டணுமா இல்ல உங்க ரேஞ்சுக்கா? ரொம்ப பேசாம நான் சொன்னதை செய். சரிங்க. இத பாருங்க. இது எடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்கு மேட்ச் ஆன ஜீன்ஸ் காட்டுங்க. சைஸ் என்னங்க? சைஸ் சார் சைஸ் 32ங்க. இது ஓகே. சரி. பசங்க உள்ள போடுவாங்கல்ல? புரிஞ்சிடுச்சுங்க. அது ஒண்ணு இது ஒண்ணு மேட்சிங்கா இருக்கா? நீ என்ன சொன்ன? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க. குட். பேக் பண்ணு. சரிங்க. டிஸ்கவுண்ட் இல்லையா? என்ன சொல்றீங்க? நான் ஃபிக்ஸ் ஆகலையா? சரி வரேன். ஹலோ. ஏய் என்ன என்ன இது? கிஃப்ட். யாருக்கு? உனக்கு தான். எதுக்கு? எதுக்குன்னா உன்னை எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. இவ்ளோ அழகான பொண்ணு எந்த முட்டாளாவது வேணான்னு சொல்லுவானா? நீ அழகா இருக்கானு இதுக்கு முன்னாடி அந்த முட்டாளாவது சொல்லிருக்கா? உனக்கு அந்த சீனே இல்ல. இந்தா வச்சுக்கோ. நான் அழகா இல்லையா? நான் அழகா இல்லையா? அவன் ஏன் என்ன அப்படி சொன்னான்? ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? அவன் லிஸ்ட்ல அழகுனா ஃபேஸ் இல்ல போல. வேற இங்க பாரு, இந்த பக்கம் பொண்ணு இருக்குன்னு வெச்சுக்கோ, இங்க பையன் இருக்கான். சர்றன்னு போய் அடிச்சா. பட் அக்கார்டிங் டு த லா ஆஃப் மேல் மேக்னெட்டிசம் பசங்கள்ல 2 வகை. டைப் 1 ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் மட்டும் சூப்பரா இருந்தா போதும். டைப் 2 ஃபேஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
ஷேப் மட்டும் டக்கரா இருந்தா போதும். ஐ திங்க் அவன் டைப் 2ன்னு நினைக்கிறேன். அது ஏன் ஷேப்புக்கு என்ன குறை? என்ன பார்த்து மயங்காத பசங்க யாராவது நம்ம காலேஜ்ல இருக்காங்களா? இருக்குல்ல தம்பி அவ பேசுறது ஆம்பளைங்களை பத்தி. நீயும் கொஞ்சம். ஆனா அத நீயே சொல்லக்கூடாதுல்ல. ஐயோ இதுக்கு மேல பேசுன அவ்வளவுதான். ஏய், என்னது? சும்மா சொன்னேன். அப்ப சரி. சும்மா இருடா. ஹே குந்தாமி, உனக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பசங்களை டெம்ப் பண்ணணும்னா கூட்ட வேண்டியதை கூட்டணும், காட்ட வேண்டியதை காட்டணும். புரியுது. நேராக்கி ஸ்டாக் வந்துச்சு. கூப்பிடுறா. என்ன உனக்கு? என்ன ஃபுல்லா பாரு. என் ஃபேஸ், என் ஷேப். இப்ப சொல்லு, நான் அழகா இல்லையா? ஏய் நகர்றி. நான் போக மாட்டேன். எனக்கு இப்பவே இங்கேயே தெரிஞ்சாகணும். நான் அழகா இருக்கனா இல்லையா? இல்ல. ஏய், உனக்கு நான் எப்படி இருந்தா பிடிக்கும் அதையாவது சொல்லு. பொண்ணுங்கள பாதி பேரு என்ன மாதிரி தான் இருப்பாங்களா? இப்படி எல்லாரையும் வேணாம்னு சொன்னா உனக்கு கல்யாணமே நடக்காது. அப்புறம் செத்து போயிடுவ. அப்படின்னா பசங்கள 2 ரகம் இருக்காங்க. ஃபிகர் எப்படி இருந்தாலும் ஃபேஸ் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃபேஸ் எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு ஃபேஸும் ஷேப்பும் நல்லா தானே இருக்கு. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? பசங்கள்ல 3வது ரகம்னு ஒண்ணு இருக்கு. மனசா பாக்குறவங்க. என் மனசுக்கு என்ன குறை? இங்க பாரு. I hate you. I hate you. I hate you. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப? லைஃப்ல சில விஷயத்தை மறக்க கூடாது, சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க கூடாது. கடந்து போயிடணும். அதுக்கு நானே பெரிய உதாரணம். என் பேச்சு கேட்டு வேணா விட்டு. அதை வேண்டான்னு சொல்றதுக்கு கற்பனை இல்லை சார். காதல்.
ఎందరికీ అభయం ఒలిచ్చుచే కందువగో మంచి బంగారు చే ఎందరికీ అభయం ఒలిచ్చుచే కందువగో మంచి బంగారు చే ఎందరికీ అభయం ఒలిచ్చుచే. உன் பேர் குந்தவியாமா? ஆமா ஆண்டி. மனசுக்கேத்த பேரு. அந்த சாமி மாதிரியே இருக்க. முதல் வாட்டி நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்த. சுத்தமா எனக்கு பிடிக்கல. நீ பாடின பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். உனக்கு என்ன ஆச்சு இப்போ? இல்ல, உன்னோட பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இல்ல. அதுக்கப்புறம் நீ சொன்னாலும் பரவாயில்ல, நீ சொல்லனாலும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சொன்னல உன்னோட பெரிய ஃபேன்னு. ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், மனசு சரியில்லை. கவலைப்படாத குந்தவி, நல்ல மனசு இருக்கவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. என்ன சொன்னீங்க? எனக்கு நல்ல மனசா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க கண்ணுக்கு அது தெரியுதா? குழந்தை, நல்ல மனசை பாக்குறதுக்கு நமக்கு கண்ணு தேவையில்ல, நல்ல மனசு வேணும். ஆமா ஆண்டி, அவனுக்கும் அந்த மனசு இருக்கணும்ல. அவ யாரு? அவன் ஒரு ஸ்டூபிட் ஆண்டி. அவன் துணி கடை வச்சிருக்கான். துணி கடையா? நல்ல ஸ்டைலா இருப்பான் ஆண்டி. அது மட்டும் இல்ல, எப்பவும் பசங்க தான் பொண்ணுங்களை செலக்ட் பண்ணணுமா? ஏன் பொண்ணுங்க பசங்களை செலக்ட் பண்ண கூடாதா? அவங்களுக்கு பிடிக்கலனா அவ்வளவு சீப் ஆகி போயிட்டோமா? யாரம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஒருத்தர் இருக்கான். அதான் என் பையன். அவள உங்களுக்கு தெரியுமா? அவன் சொல்லாத, அவங்கன்னு சொல்லு. சரி, அவங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் உனக்கு தெரியுமா? அது ஒரு பைத்தியமா? போலாம். அழகும் அழகா இருக்க மனசும் ரெண்டும் இருக்கிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. குந்தவி ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்களாம். ஃபேமிலி கூட நல்ல ஃபேமிலி தானா. எல்லாத்த விட முக்கியம், அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ சந்தோஷமா இல்லனா நானும் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாதுடா. நான் இப்ப சந்தோஷமா இல்ல. மா, என்னம்மா சொல்ற நீ? அப்படி இல்லடா, உன்னை நான் பாக்குற ஒவ்வொரு நாளும் என் ஹாய்ஸ்ல ஒரு நாள் குறையற மாதிரி இருக்கு. மா ப்ளீஸ். உன்னை நான் சந்தோஷமா பாக்குறதுக்காக தான்ப்பா நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். படுத்துக்கோ. சொல்லு. நான் உன்னை இப்ப பார்க்கணும். சரி. உனக்கு என்ன எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. ஐ லவ் யூன்னு சொன்னேன், சேஸ் பண்ண. அடுத்த நாளே ஏடியூன்னு சொல்றேன். கிளாரிட்டியும் இல்லை, ஸ்டெபிலிட்டியும் இல்லை. நீ என்ன பண்றது லவ்வோ இல்லை ஹேட்டோ, ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணு. நீ போயிட்டே இருக்க. லவ்வோ ஹேட்டோ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ண சொன்னல. நான் ரெண்டும் ஒன்னு தானே ஃபிக்ஸ் பண்றேன். ஹேட்ல இருந்து லவ் வருது, லவ்ல இருந்து ஹேட் வருது. சோ ரெண்டும் லவ் தான். எனக்கு கிளாரிட்டி இருக்கு. உனக்கு கிளாரிட்டி வந்துச்சா? என்ன என்ன?
என்னாச்சு? நீ என்ன அடிச்ச என்ன? நீ என்ன அடிச்சல. சரி, திருப்பி என்ன அடிச்சிரு. அப்படி அடிச்சா பதிலுக்கு பதில் சரியா போயிடும். வாவ், இது எல்லாமே எனக்கா? இல்ல, உன் பக்கத்து சீட்ல இருக்கவங்களுக்கு. ஷட் அப். ஆமா, சடனா இந்த ஹைதராபாத் ட்ரிப் எதுக்கு? நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு. எதுக்கு? எதுக்குன்னா பிடெக் முடிச்சவங்களுக்கு இன்டர்வியூ வராதா? இன்டர்வியூ போலனா ஜாப் கிடைக்காதுடா லூசு. ஜாப் எதுக்கு? ஏன் உன் ஷாப்ல சேல்ஸ் கல் ஜாப் கொடுக்க போறியா? ஹே, ஜஸ்ட் கிட்டிங் யா. 2 nights and 1 day. அது சீக்கிரமா முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையிலே இங்க இருப்பேன். சரியா? 2 nights and 1 day na 36 hours, 2160 minutes, 1,29,600 seconds. ஒவ்வொரு செகண்டும் நான் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஹைதராபாத் 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 ஹைதராபாத். I'll be back. Okay? என்ன இது? 2 nights, 1 day package. அப்படின்னா 36 hours, 2160 minutes, 1,29,600 seconds. இந்த ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருக்க போறேன். சொன்னால உன் பக்கத்து சீட்ல இருக்கவங்களுக்கு தான் இதை வாங்கினேன்னு. ஒருத்தர் ஒல்லியா ஹைட்டா இருந்தாரே, அவரை பாத்தீங்களா? நை மேடம். எங்க போன நீ? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்ட? உனக்கு எதனா ஆச்சுன்னா நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? என்கிட்ட சொல்லாம எங்க போன? சொல்லு. உனக்காக உன் அழகான கைக்கு அழகான வளையல். லவ் யூ. ஹாய். ஹாய். என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? வணக்கங்க.
என் பேரு சூர்யா, இவன் பேரு சுவாமி, இவ பேரு சாரு, வணக்கம், அஸ்வதி, ஸ்ருதி. வணக்கம். இவனுக்கு என்ன ஆச்சு? உனக்கு லவ் வந்துருச்சுல்ல, அதே மாதிரி உன் ஆளுக்கு லவ் வந்துருச்சு. இப்ப நாங்களாம் யாருன்னு தெரியாதுல்ல, அதனால இன்ட்ரோ கொடுத்து வச்சேன். அவன் எதுவுமே சொல்லலனாலும் நீ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? கடவுளே. ஒண்ணும் இல்ல, நீ கண்டுக்க மாட்டேங்கிறியா, ஃபீல் பண்றான். நீ ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருப்பேன். ஓகேவா? ஹாப்பி? ஓகே, லெட்ஸ் கோ. அங்க பாரு வாளு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஹாய். இன்னைக்கு நம்ம கூட ஃபுல்லா இருப்பேன். பாரு, இவன் அவன் கூட சேர்ந்து ஃபுல்லா மாறிட்டான். பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கான். எவ்வளவு பெரிய வேலை பாக்குறான். இந்த தலைப்பு எதிர்பார்ப்பு. பூமியில் விழும் மழைத்துளி விவசாயி எதிர்பார்ப்பு. விலைவாசி குறையும் என்பது சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பு. உலக அமைதிக்காக உலக மக்களின் எதிர்பார்ப்பு. மன அமைதி வேண்டுவது மனிதனின் எதிர்பார்ப்பு. உங்கள் கரகோஷத்தை கேட்பது இந்த கவிஞனின் எதிர்பார்ப்பு. என் மனம் வருத்தப்படுகிறது, அளவில்லா வருத்தப்படுகிறது. இவன் சொல்ற கவிதைக்கு நம்ம தான் வருத்தப்படணும். தமிழனின் பண்பாட்டிற்கு ஒரு பாதிப்பை இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் போர் இத்தமிழ் அடிக்கும். சமூகத்தை பார்த்து, இந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை பார்த்து, அங்க பாத்தியா, பார்க்கு சினிமா ஹால் பத்தாதுன்னு இங்க கூட இதுங்க தொல்லை தாங்க முடியல. அவங்களுக்கு காலியான பிளேஸ் வேணும், நமக்கு காலியான சீட்டு ஃபுல் ஆகணும். நம்ம ப்ரோக்ராமுக்கு யூத்லாம் வராங்கன்னு சந்தோஷப்படுங்க குருவே. என் மனம் வருத்தப்படுகிறது, அளவில்லா வருத்தப்படுகிறது. டிசப்பாயிண்ட் ஆயிட்டியா? எதுக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வந்தியே, அது கேட்டேன். நீ இருக்கல்ல, நீ இருந்தா என் லைஃப்ல எதை பத்தியும் கவலை இல்ல. நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். ஹாய், என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்த? I'm so happy, very excited. எதுக்காக? I got a job in US. 6 month ஹைதராபாத்ல 6 month USல 4 lakh package. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அன்னைக்கு என் கூட இன்டர்வியூ வந்ததால தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நீ எனக்கு லக்கிடா. I'm so happy. ஏன் நீ சைலண்ட் ஆயிட்ட? எனக்கு இதுல விருப்பம் இல்லை. அப்படின்னா இங்கே இருந்தா ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? ஹே, இந்த ஊர்ல என்ன வேலை இருக்கு? உன் ஷாப்ல சேல்ஸ் கேர்ள் ஜாபா? ஜோக் இல்ல, நிஜமாவே எனக்கு விருப்பம் இல்லை. அதையே நீ அப்பவே சொல்லல. நீ ஹர்ட்டா வந்தா இப்ப மட்டும் ஹர்ட் ஆகாதா? அன்னைக்கு நீ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண, என்னை விட்டு நீ ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு நாள் இல்லடி, நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருக்கணும். கம் ஆன் வருண், இப்ப வேர்ல்ட் இவ்ளோ ஆயிடுச்சு. இன்டர்நெட், 3G போன்ஸ், எவ்வளவு தூரம் இருந்தாலும் தெரியவே தெரியாது. தூரமா இருக்கிறது வேற, பிரிஞ்சு இருக்கிறது வேற. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. SMS சாட்டிங்னு இந்த மாதிரி நிறைய இருக்குதான். ஆனா நான் உன்னை நேர்ல பாக்குறது என் மனசுக்கு
எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அது ட்ரூ லவர்ஸ்க்கு வேணா வரும். அப்படி இல்லடி. சில லவ் மேரேஜ்லாம் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு தெரியுமா? லவ் பண்றப்போ ஒவ்வொருத்தர் மனசுல காதல் இருக்கும். அந்த டைம்ல ஒண்ணும் தெரியாத, எல்லாம் ஜாலியா இருக்கும். ஐஸ்கிரீம் வேணா ஐஸ்கிரீம், சினிமா வேணும்னா சினிமா, ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பெத்த அவங்களுக்கு தெரிய வரும். ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்குதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி பிராக்டிக்கல். ஒரு வாட்டி கேப் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் மாறி போயிடும். வருண், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் நம்பிக்கை இல்லாமலாம் பேசல. இனஃப் வருண், இனஃப். எனக்கு அழுகையா வருது. வாழ்க்கை முழுக்க அழுறதை விட இப்ப அழுதுட்டு போறது எவ்வளவு பெட்டர். அப்படின்னா நான் தான் காம்ப்ரமைஸ் ஆகணுமா? கன்வின்ஸ் ஆகணும்னு சொல்றேன். ஆகலனா காதலை விட ஜாப் தான் உனக்கு முக்கியம்னா அப்புறம் உன்னோட இஷ்டம். வருண், நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரியும்டி, உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் உண்மையான காதல வேலைக்கு ஆகாது. நீ இஷ்டப்படுறேன்னு தானே நானும் உங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டோம். இவ்ளோ பெரிய வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா? டேடி ப்ளீஸ், நீங்களாவது அம்மாக்கு சொல்லுங்க. இந்த பாருங்க, இப்ப கூட நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க அம்மா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும். நீங்க கூட என்ன டாடி? பாரு, நான் இல்ல, என் இடத்துல நீ இருந்தாலும் இதை தான் யோசிப்ப. நீ வரும்னு ஆசைப்பட்ட, நீ யூஎஸ் போறது அவனுக்கு பிடிக்கல. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. அட ஐயோ, ப்ராப்ளம் ஜாப் இல்ல டாடி. கரெக்ட் டி, ப்ராப்ளம் ஜாப் இல்ல, நீதான் ப்ராப்ளம். இல்ல, ப்ராப்ளமே அவன்தான். ஹிஸ் டூ பொசசிவ். அவனுக்கு நான் லவ் பண்றேனானே டவுட் வந்துருச்சு. இல்ல, அவனுக்கு லவ்வே இல்ல, சந்தேகம், பயம். ஓகே ஓகே பாப்பா, ஒரு தடவை வருண் கிட்ட பேசி பாரு. எனக்கு தெரிஞ்சு ஓபனா பேசினா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும். ஒருவேளை அவன் தான் ப்ராப்ளம்னா உன் டிசிஷனே கரெக்ட். அவன் எப்பவும் ப்ராப்ளம் இல்ல, அவன் ப்ராப்ளமை சால்வ் பண்றவன் தான், கிரியேட் பண்றவன் கிடையாது. நீங்க யாரு? சாரிங்க, உங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. என் பேர் ரமேஷ், பிரீத்தியோட ஃபாதர். பிரீத்தி யாரு? வருண், எக்ஸ் லவர். இப்ப இருக்கிற வருணை தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. நானும் முதல்ல அவனை வெறுத்தேன், அப்புறம் அவனை பிடிச்சு போச்சு. நீ முதல்ல அவனை லவ் பண்ண, அப்புறம் இப்ப நீ வெறுத்துக்கிட்டு இருக்க. ஆனா அவன் யாரையாவது லவ் பண்ணான்னா எப்பவுமே வெறுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு லவ் பண்ண மட்டும்தான் தெரியும்.
இங்கே உட்காரு. நீ தானே எப்பவுமே நடுவுல உட்காரணும்னு சொல்லுவ. நான் இன்னையில இருந்து இங்க தான் உட்கார போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்போ அண்ணா வண்டி எடுங்க. சரிம்மா. இங்க பாருடி, அன்னைக்கு போட்டிருந்த கம்மல் அழகா இருந்ததுன்னு சொன்னல. டெல்லியில இருந்து என்னோட கசினை இதை உனக்காக அனுப்ப சொன்னேன். இந்தா. அப்படியா? அப்ப சொன்னது உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? தேங்க்ஸ். அப்போ அண்ணா ஆட்டோ நிறுத்துங்க. என்னாச்சுடி? நான் நடுவுல உட்கார்றேன், நீ உன் பிளேஸ்ல உட்காரு. பரவாயில்லடி உட்காரு. நான் தான் சொல்றேன்ல, அடி வாங்க போறேன். வா. யாராவது நீ தான் கிரேட், நீ தான் இம்பார்ட்டன்ட்னா உடனே அவங்களுக்காக உன் டெசிஷன் மாத்திப்பல. ஆமா. அப்போ அண்ணா நீங்க போங்க. சரிங்கம்மா. ஏய், எங்கடா உங்க ஹீரோ? பெட் எவ்வளோ? 200, 250, 300, 350. மச்சான் நம்ம கிட்ட 350 ரூபா தான்டா இருக்கு. 400, 500, 600, 700. ஓகே ஓகே டன். கேஷ். டேய் என்கிட்ட 350 தான் இருக்கு, மீதிக்கு எங்க போறது? டேய் அது கோல்ட் ரிங்டா. டேய் டென்ஷன் ஆகாதடா. ஆட்டத்துல ஜெயிக்க போறது நம்ம, தூக்க போறது அவனுங்க. காசை வாங்க போறது நம்ம, குடுக்க போறது அவனுங்க. டேய் விஜய், நீ போடா. இந்த தடவை வேற எவனும் வேணாம்டா, நீ போடா. டேய் வருண் எங்கடா? டேய் ஹே உன் ஆள் வந்துட்டான்டி. அதுக்கு அவன் வரதே உனக்காக தானே. டேய் அண்ணா நான் வந்தது அவனுக்காக இல்ல, நீ வாய் மூடு. ஹாய். உனக்கு தாண்டி ஹாய் சொல்றான். வேஸ்ட். உங்களை வேஸ்ட் ஃபெலோன்னு சொல்றான். என்கிட்ட பிடிக்காதது யாராவது இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப அவனை அழ சொல்லு. அது நீங்க அழுவணுமா? 2 வருஷமா அழ விட்டுட்டு தான் இருக்கா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அழவிட போறா? அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி போ சொல்லு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போணுமா? நான் 20 வருஷமா? சரி அப்படியே தான் உங்க அப்பா ஒத்துக்குவாரா? எதுக்குடி? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? சும்மா இருங்க. என்னாச்சுடா? தோத்துட்டோம். மேட்சும் போயிருச்சு, என் ரிங்கும் போயிருச்சு. எத்தனை ரன்ல தோத்து போன? 4 ரன். 6 அடிச்ச. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்? நான் 6 அடிக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 1 பால் ப்ளீஸ். அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டானா? போய் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு. அவனோட ஓடி போயிடுவான். சூப்பர் மச்சி.
அனாவசியமா பிரச்சனை எதுக்குடா? பயந்தாங்குழி பேல விடுறா. என்னோட ரிங்கு. சாரி மச்சான், இப்ப ஆட்டம் முடிஞ்சதில்ல. ஓடி போயிட்டு ஆட்டம் முடிஞ்சது நான் சொல்றேன். புடிங்கடா அவனை. இன்னைக்கு உன் மனம் அங்கேயே, நான் இல்லை இங்கே, உன் பெண்ணே தொழுகிறேனே, கரையும் உன் இதயத்திலோ உயிரோடுதான் காதலை பார்ப்பேனே, விலகி போவாயோ நீ என்ன செய்ய, நான் இங்கு நான் இல்லை. ஓவரம் பிரீத்தி பிரீத்தி, ஆகாயம் பிரீத்தி பிரீத்தி, கிடைத்தால் கொண்டாட்டம். பிரீத்தி பிரீத்தி, நரநரா பிரீத்தி பிரீத்தி, கலவரம் பிரீத்தி பிரீத்தி, சொல்லடி சம்மதம். Saw your picture, wanna be with you, let me get you. First like a jet setter, wanna get her, cause I'm go getter. Baby's gone this happily, you make my heart skip easily. Slowly I'll be rolling into the calling on my destiny. I'm in love, I'm in love. நீ கண்ணால் பார்க்கும் போதே நான் காதலில் தொலைந்திடுவேனே, மாயண்டா அந்த பெண்ணடா, அது அவளின் காதல் தானே. அந்த நாளெல்லாம் உன் நினைவு வதைக்காதே, வலிப்பதெல்லாம் அடி உனக்கு தெரியாதா, தொண்டையில் ஒரு ஏறுமே உன் ஞாபகம் வந்தா, அடி உன்னால் யுத்தங்கள் நடக்குதடி எந்தன் நெஞ்சிலே, பெண்ணே எனக்கேதேனும் ஆவதற்குள் உனை கண்டு அசைக்கொள்வேன். ஓவரம் பிரீத்தி பிரீத்தி, ஆகாயம் பிரீத்தி பிரீத்தி, சொல்லடி சம்மதம். I'm in love, I'm in love. உன் கண்கள் மின்னும் போதே, கன்னத்தில் வெட்கம் தரும் போதே, நேராக நான் பார்க்கிறேன் பண்பாட்டு தமிழச்சி அழகினை, விருப்பத்தை அத்தனையும் முடித்தேனே, என் மனதை தெளிவாய் சொன்னேனே, ஏற்றென்பது அது நாளை இல்லை, தள்ளி போகாதே, கண்களால் நீ கொல்லாதே, என்னை உயிர்ப்பேனே, கண்ணசைக்க இப்போதே, காலமுன் அறிந்த கனவை நனவாக்க காதல் செய்வேன் இப்போதே. ஹாய் மம்மி. அடைச்ச என்ன அப்படி கூப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஹாய்மா. ஓகே தானே? சரி, ஆமா, அந்த ஆள் போயிட்டாரா? வாயிலே சூடு வச்சிருவேன். அப்பா கிளம்பிட்டாராம்மா? இருக்காரு. அப்படியா? அப்ப நான் கிளம்புறேன். ஏய், பாய். தோசையை சாப்பிட்டு போடா. லதா, நீ சாப்பிட்டேரு. ம். இந்தாங்க. அவ எங்க? இருக்கான், டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ம்?
எப்போ வரான் எப்போ போறான்னே தெரியல. இப்படி எத்தனை நாளைக்கு? ஸ்டார்ட். இந்த காலத்துல பசங்க எவ்வளவு பிளானிங்கா இருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கும் போதே எந்த காலேஜ்ல சேரணும், எந்த வேலை பார்க்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. யாருக்கு இல்ல எய்ம்ஸ்? எனக்கு இருக்க எய்ம்ஸ். எய்ம்ஸ் வேற, ட்ரீம்ஸ் வேற. ஏதாவது வேணும்னு நினைக்கிறது ட்ரீம், அத சாதிக்க நினைக்கிறது எய்ம். என்ன சாதிச்சாலும் அதுல பர்பஸ் வேணும். பர்பஸ் இல்லாம எய்ம் வராதுமா. பசி எடுக்கும் போது சாப்பாடு வேணும்னு தோணும். பசியோட பர்பஸ் சாப்பிடணுங்கிறது எய்ம். ஹே, வாய் மட்டும் தோசை சாப்பிடுறான். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னங்க நீங்க கூட? என்னோட வாழ்க்கை பூரா கடையிலேயே கழிஞ்சிருச்சு. எதை சாதிச்சேன்? இந்த பிசினஸ் வச்சு வாழ முடியுமே தவிர சம்பாதிக்கவே முடியாது. பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வந்ததுனால சின்ன சின்ன கடைகள்லாம் அடிபட்டு போச்சு. இவன் கூட என்ன மாதிரி ஷாப்பை திறந்து வச்சுக்கிட்டு எவனாவது வருவானு எதிர்பார்க்க கூடாது. நிம்மதியா ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்த்து சந்தோஷமா வாழணும். இவனுக்கு எப்ப புரியும்னு தெரியல. அவன் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. சின்ன பையன் தானே, அவனுக்குன்னு ஒரு டைம் வரணும். டைம் வராது லதா, அது கடந்து போயிடும். எவன்டா சொல்றா? டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் மூஞ்சில? என் மூஞ்சில தான்டா. என் மூஞ்சில நானே ஒன்னொன்னா. டே டே டே, நான் அப்புறம் கூப்பிடுறேன் ப்ளீஸ் டா. பை பை பை. சரி வரேன். சரிங்க. பாய். வர 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 வர. ஏய், யாராவது பாத்துற யாரும் போறாங்க. பார்க்கல. யாரும் பார்க்கலன்னு சொல்றல. ஐயோ அப்பா. என்ன பண்ற நீ? உன்னை பார்த்தாலே பா, என்ன அது உன் ஃபோன் கீழ ரிங் ஆயிட்டே இருக்கு. அது உனக்கு தான் கல்யாணம் ஆகலல்ல, என் வீட்டு கதவை ஏன் தட்டுற? ஆண்டி, உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிருச்சு. அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தனியா இருப்பல்ல. சிவா, மறுபடியும் உன் ஃபோன் ரிங் ஆகுது. அது ஒண்ணும் இல்ல, அது அப்பப்போ அப்படிதான். இதான் மேட்ரா? வேணா சிவா, உன் போனை திருப்பி அடிக்குது பாரு. என்ன இவன் ஏய், என்னடா வேணும்? உன் பைக் வேணும்டா. இப்ப செட் ஆகாது. அதெல்லாம் செட் ஆகணும் மச்சி. செட் ஆகாதுடா மச்சி. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அங்கிள் திரும்பி வந்துருவாரு மச்சி. அங்கிளா? எந்த அங்கிள்? நீ ஒரு அதோட ஓனர் மச்சி. சரிடா, வரேன். இப்பவே வரேன். ஏய் ஏய், நீ என்ன பாத்துட்ட? மல்லிகா, உன் ஃப்ரெண்ட் என்ன பாத்துட்டா? அப்படியா? இல்ல, பார்க்கலன்னு சொல்றா. நான் பார்த்தேன், அவன் என்ன பார்த்தா. ஏய், நான் அவனை பார்க்கல. உன்னை பார்க்கலையா? வேற யார பார்த்தாலாம்? வேற யாரு? இவங்களையா? எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்கன்னு? ஈவினிங் வந்துருவேன், போங்க. ஒரு சோடா கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆ? உங்க வயசு என்ன? நீங்க பண்ற வேலை என்ன? என்ன? என்னடி நீ வயசு பையன் வருண விட்டுட்டு அந்த வயசானவரை பார்த்துட்டு இருக்க நீ? உங்களோட வயசுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா நான் எவ்வளவு யோசிக்கணும்? அவரு என் அப்பா. அப்பாவா? ஏன் இருக்கக்கூடாதா? ஐயோ,
ஏன் இருக்க கூடாது? இருக்கலாமே, தாராளமா. அது நான் அங்கிள் எப்பவுமே பார்த்தது இல்லல, சின்ன கன்ஃபியூஷன். இது எங்களுக்கு வழக்கம் தான். காலையில ஒரு சின்ன சண்டை, அதனால நான் சாப்பிடாம வந்துட்டேன். சமாதானப்படுத்த வந்தேன். எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. என் பொண்ணுன்னு எனக்கு உயிர். அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா தான் எனக்கு எல்லாம். He is everything to me. சரி, அது இருக்கட்டும். உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்? அப்படிலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அங்கிள். ஃபாலோயிங்க? சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லன்னா ஓகே. இனி ஏதாவது வந்தது? ஐயோ கடவுளே, இனிமே பண்ண மாட்டேன் அங்கிள். ஆ. ஏய், ஞாபகம் இருக்குல்ல? ஃபாலோ பண்ணா வெட்டிடுவீங்க அடியோட. சரிங்கடா, சரிங்க, நல்லா சரிங்க. நீயும் 2 வருஷமா பிரீத்தி பின்னாடி சுத்துற. இஷ்டம் இல்லாத பொண்ணு பின்னாடி எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற? டேய், பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லனா விருப்பம் இருக்குன்னு அர்த்தம்டா. விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இல்லன்னு அர்த்தம்டா. அப்படியா? அப்போ என் ஆன்ட்டிக்கு என் மேல ரொம்ப இஷ்டம்னு சொல்லுது. அப்போ இஷ்டம் இல்லையா? நான் சொன்னது பொண்ணுங்களை பத்திடா, ஆண்டிங்களை பத்தி இல்ல. ஏதோ ஒண்ணு. பொண்ணுங்களா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அத ஆண்டிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க. அது சரி, அது யாரை கல்யாணம் பண்ணா நமக்கு எதுக்கு? என்ன மட்டும் நல்லா லவ் பண்ணா போகுண்டா வச்சா. நீ என்ன பாத்துட்ட? பிரீத்தி, யாரு வந்திருக்காங்க பாரு. அக்கா, நல்லா இருக்கியா? ஹாய் குட்டி. இப்ப நீ எங்க வந்திருக்க? யார்கிட்ட வந்திருக்க? அக்கா, நான் உனக்கு எழுதி தரேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் இவதான் பெரிய அழகி. நீ இருக்கும்போதே அக்கா, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா டெய்லி குடிக்கிறாரு. அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு. குடிச்சா அம்மா வந்துருவாங்களா? அக்கா, நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்ட. நீ இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆக்டிவா இருந்த. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருக்காளோ, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு அப்படியே இருந்தா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். அப்போ நீ சந்தோஷமா இல்லையா? கஷ்டப்படாம இருக்கிறது சந்தோஷம்னா நான் சந்தோஷமா இருக்கேன். மாமா நல்லா பாத்துக்கிறாருல. நம்ம லைஃப்ல ரியாலிட்டியை விட 10% ஃபேண்டசி கூட இருக்கணும். பேஷன், எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம லவ் பண்றவங்க இருந்தாலே அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும். நம்ம கஷ்ட சந்தோஷத்தை மட்டும் இல்லை, அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்றவங்களா இருக்கணும். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க மடியில தலை வச்சு படுக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அதுவே அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம மடியில தலை வச்சு படுக்கும்போது அவங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். நம்ம மேல முழுசா அக்கறை இருக்க ஆளா இருக்கணும். நமக்கு ஜுரம் வரும்போது நம்பர் 1 டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனா நமக்கு சந்தோஷம். ஆனா அவங்களே பக்கத்துல இருந்து டேப்லெட் கொடுத்தா இன்னும் சந்தோஷம். ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு அவங்க முழு பாதுகாப்பா இருக்கணும். 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும். கர்வமா போறதை நம்ம பார்க்கணும். வருண் வந்துட்டான். பாவம் பைத்தியக்காரன், மறுபடியும் டியூட்டிக்கே வந்துட்டான். பாவம்டி. இங்க ஏதோ நடக்குதே. இன்னைக்கு நைட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு நானும் வரேன். நீயும் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சுட்டி சுட்டி பெண்ணே, அழகான நிலா பெண்ணே, ஆகாயத்தை தாண்டி குதிப்பாயா என் கையில். அழகு நிறைந்த பெண்ணே, ஐஸ் காந்த முன் கண்ணே, சீக்கிரம் வா இங்கே என் ஆசை தீர்க்க பெண்ணே. சீக்கிரமா என் ஆசை தீர்க்க பெண்ணே, அடி உன்னை கண்டால வெடி பட்டகையே தானே. சீக்கிரமா என் ஆசை தீர்க்க பெண்ணே, அடி உன்னை கண்டால வெடி பட்டகையே தானே. சின்ன
வாழ்வையே கனவிலும் நான் நினைக்கலடி காத்திருக்கேன் உனக்காகவே அடிக்காதலை மறைத்து ஒலிக்காதே ஐயோ யோ 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 நீ என் சுவாசம் ஐயோ யோ 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 நீதானடி அடிய பெண்ணை கண்டோரத்தை நீ எசைத்தால் எத்தனை எத்தனை கவிதைகளோ அழகில் இருந்த பெண்ணே ஐஸ்காந்தம் உன் கண்ணே சீக்கிரமா இங்கே என் ஆசை தீர்க்க பெண்ணே உண்மையா சொல்லு, நீ எப்பவுமே என்ன லவ் பண்ணுவியா? எப்ப வரைக்கும்? ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம்? உயிர் இருக்க வரைக்கும். ஐ லவ் யூ. லதா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. லதா, என்னங்க? வருண், வருண், ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? அப்பா, வருண், ஹாஸ்பிடல் ஃபோன் பண்றா. வேஸ்ட் ஃபெலோ. நத்திங் டு வரி, சின்ன ஸ்ட்ரோக் தான், பயப்படுற அளவுக்கு இப்ப எதுவும் இல்லை. கடவுளே. முக்கியமா ஒரு டென்ஷன் ஆகாம பாத்துக்கங்க. திரும்ப ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். தேங்க்ஸ் டாக்டர். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. லா ஆஃப் டெமினிஷன் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பூன் சுகர் சாப்பிட்டா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாப்பிட்டா திகட்டி போயிடும். மறுபடியும் நிறைய சாப்பிட்டா அது திகட்டிகிட்டே தான் இருக்கும். பிரீத்தி, சார், என்ன பண்ணுற? கிளாஸ் ரூமில் எதுக்கு மொபைல்? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வெளியே போயிடு. என்னாச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ்க்கும் ரிப்ளை இல்ல. அது வருணோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஐயோ, என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் சின்னதா, இப்ப பரவாயில்ல. அதை என்கிட்ட அவன் சொன்னா என்ன? அவன் அப்படிதான், யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டான். என்கிட்ட சொல்லலாம்ல. நாங்க அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கே ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்குன்னு கூலா ஃபோன் பண்ணி சொல்றான். அவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. நீ சும்மாரா. பிரீத்தி, நீ வீட்டுக்கு போ, அவன் வந்தது ஃபோன் பண்ண சொல்றேன். எதுக்குடா உடம்ப இவ்வளவு முறுக்குற? ஓடி போறதுக்கு இவ்வளவு சீன் தேவையா உனக்கு? தேவையில்லாம பேசாத, கழட்டி கொடுத்துருவேன். உன் திமிர பேச்சுல காட்டாத, ஆட்டத்துல காட்டு. நான் சின்சியரா ஆடினா என் கூட ஆடல, மறுபடியும் விளையாடுறதுக்கே வெக்கப்படணும். பார்க்கலாம், யார் வேண்டான்னு சொன்னா?
ஆனா இப்போ பெட்டு 700 கிடையாது, 7000. வீரமா பேச்செல்லாம் பேசினல்ல, ஆம்பளையா இருந்தா பெட்டுக்கு வா. 7000. வெறும் 7000. இந்த ரிங்கு 17,000. நாங்க ஜெயிச்சா 7,000, நீங்க ஜெயிச்சா 17,000. ஏய் வருண், உனக்கு போனு அர்ஜென்ட். யாருடா? பிரீத்தி. சொல்லு. எனக்கு ஜுரம் வந்துருச்சு. ஐயோ அப்படியா? உன்னை பார்க்கணும். மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கேன்டா. நான் உன்னை பார்க்கணும். ஏய் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான்ல. நான் உன்னை பார்க்கணும். பிரீத்தி அடம் பிடிக்காத. டேப்லெட் எடுத்துக்கோ, நான் ஈவினிங் வந்து பார்க்கறேன். நீ வந்தாதான் டேப்லெட். சொன்ன புரியாதா உனக்கு? நான் பார்க்ல வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஹலோ ஹலோ பிரீத்தி. ஹாய். ஓகேவா? என் கூட ரொமான்ஸ் பண்ணலாம்ல? என்ன? ஜுரம் வந்திருக்குல்ல, ரொமான்ஸ் பண்ணா சரியா போயிடும்ல? அம்மா புச்சி, ஜுரம் வந்துருச்சம்மா. எதுக்கு வந்துச்சு தெரியல. இப்ப சரியா போயிடும். நான் மருந்து போடுறேன். இப்ப ஹாப்பியா? ரொம்ப. நீ ஹாப்பி, சோ நானும் ஹாப்பி. அங்க பசங்க மேட்ச்ல தோத்துருப்பாங்க. பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தானே, மேனேஜ் பண்ணிப்பானுங்க. உனக்கு ஜுரம் வந்துருச்சு, நான் வந்தா தான் டேப்லெட் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டேன். நானும் வந்துட்டேன். நீ ஹாப்பி, சோ நானும் ஹாப்பி. அங்க பசங்க என்ன நம்பிதான் பெட் கட்டினானுங்க, தோத்துட்டானுங்க. ஆனா பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தானே, மேனேஜ் பண்ணிப்பானுங்க. அப்படியே எதுக்கு வந்த? நீ தானே வர சொன்ன. அக்கறையே இல்ல என் மேல, உனக்கு அக்கறையே இல்ல. நான் தான் பைத்தியக்காரி, உன்னோட மடியில தலை வச்சு படுக்கணும்னு நினைச்சேன். சரிம்மா விடுமா. ஒன்னும் தேவையில்ல, நீ இல்லனா மேட்ச் ஜெயிக்காதுல்ல. போ, உன் மேட்சையே பாரு. அங்க ஆல்ரெடி மேட்ச் தோத்துருப்பானுங்கடி. அனாவசியமா பிரீத்தி ஹர்ட் பண்ணிட்டேனே. நாளைக்கு அவளோட பர்த்டேல இதை சரி பண்ணிடணும். ஹாப்பி பர்த்டே பிரீத்தி.
யாரா நீங்க இங்க என்னடா பண்றீங்க? நீ யாரா? என்ன பண்ண உனக்கு என்னடா? போலீஸ்ட்ட பிரச்சனை வச்சுக்காத. நான் இது பண்ணல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ரகசியமா என்ன பேசுன? மரியாதையா பேசு. என்னடா உனக்கு என்னடா மரியாதை? போலீஸ் தொழிலுக்கு புதுசா? வீடு எங்க இருக்கு? ரேட் என்ன உனக்கு? போலீஸுங்கிறதுனால உன சும்மா விடுறேன். எல்லாம் என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா? என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் இவ்வளவு நாளா தெரியாதம்மா உனக்கு? எங்க கைய வச்சிருந்தானே? உங்க அப்பன் பேர் என்ன? அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? இல்ல உங்க அப்பன் தான் அனுப்பி வச்சாங்க? வருண், பிரச்சனையை பெருசாக்காத ப்ளீஸ் சார். விட்டுருங்க சார், நாங்க போயிடுறோம் சார், ப்ளீஸ். நீ வாடா. நீ அவ்வளவு புறா. டேய், நீ ஆம்பளன்னு இவகிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு 3 நிமிஷம் போதும். ஆனா நான் நினைச்சேன்னா 3 வருஷம் உள்ள இருப்பேன். 3 நிமிஷம் போதும். நான் ஆம்பளை தானே ப்ரூவ் பண்றேன். போங்க சார் ப்ளீஸ் சார். ரொம்ப பேசுறேன். சொன்னா கேளுடா, வாடா சார் போங்க சார். சாரி சார், ப்ளீஸ் கூட்டிட்டு போடா. நீ கிளம்புடா ப்ளீஸ்டா. பிரீத்தி இருக்காடா, அவளை பத்திரமா கூட்டிட்டு போடா. வா, ஏறு வண்டியில. அங்கிள், இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அர்ஜென்ட்டா மாப்பிள்ளை கூட்டிட்டு வாக்கா. ஹலோ பிரீத்தி, ஆர் யூ ஓகே? நோ, ஐம் நாட் ஓகே. என்னாச்சு? என் மாமா கூட நிச்சயம் பண்றாங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஏதாவது பண்ணலாமா? என்கிட்ட அவ்வளோ டைம் இல்ல. என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, அதனாலதான் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். பிரீத்தி, நீ அடி வாங்க கூடாதுன்னு சொல்றேன். நீ வந்தா நமக்கு கல்யாணம், இல்லனா என் சாவு. என்னப்பா என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. பிரீத்தி, பஸ் நம்பர் பிரீத்தி, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை கொன்னு போட்டுருவேன்டா. மறுபடியும் சொல்றேன், உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன். அந்த நிமிஷம் அவன் கண்ணுல என் பொண்ணு மேல வச்சிருந்த காதல் தெரிஞ்சது. அவன் கோபத்துல என் பொண்ணுக்கு என்னாச்சோங்கிற பயம் தெரிஞ்சது. அவன் சொல்றது உண்மைதானே என்னவோ, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு நினைச்சு என்கொயரி பண்ணோம். ஏய் போ. பிரீத்தி எங்க? அம்மா,
பிரீத்திக்கு என்னமாச்சு? நடந்தது நடந்து போச்சுடா. வீட்டுக்கு போலாம் வா. பிரீத்திக்கு என்னாச்சு? உன்னை கை எடுத்து கும்பிடுறா. வாடா போலாம். பிரீத்தி எங்க இருக்க? பிரீத்திக்கு என்னாச்சு? போ சுதாகர், உன் பையனை கூட்டு போ. பிரீத்தி எங்க? என்ன எனக்கு தெரியும். இது எல்லாம் நீ ஆடுற டிராமா. என்ன பண்ண? என் பிரீத்தி என்ன பண்ண? என் பிரீத்திக்கு என்ன ஆச்சு? ஓடி போயிட்டாளா? உன்னை என்னைய ஏமாத்திட்டு எவன் கூடுவோம்? உன் ஃப்ரெண்டு சீனவை கூட்டிட்டு ஓடிட்டா. 18 வருஷமா தூக்கி வளர்த்த என்னோட பாசத்தையும் 18 மாசமா லவ் பண்ண உன்னோட பாசத்தையும் குப்பையில வீசி மாதிரி எரிஞ்சிட்டு போயிட்டாளா? உன்னால நம்ப முடியல. நானும் நம்பல. ஒரு பையனா உன்னோட காதல நீ எவ்வளவு நம்புனியோ, ஒரு அப்பனா என் பொண்ண நான் அவ்வளவு நம்புனேன். ஆனா என்னாச்சு? ஓடி போயிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நம்பிக்கை மேலேயே நம்பிக்கை போச்சுடா. சொல்லுங்கடா அவனுக்கு. ஆமாடா, அந்த சீனு மோசம் பண்ணிட்டான். நல்லா பிளான் பண்ணி தான்டா பண்ணியிருக்கான். அவனுக்கு எதை பத்தி அக்கறையும் இல்ல, கவலையும் இல்ல. ஆனா நாங்க நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஷேர் பண்ணலன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பும் நிக்காதுடான்ட்டு. டேய், சின்ன பிரச்சனை எல்லாம் ஊதி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டான்டா. கிரிக்கெட் மேட்ச் ஒன்னு விட முக்கியமா? ஏன் உன்னை விட அந்த மேட்ச் தான் முக்கியமா போச்சா? உன்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சா மேட்ச் இல்ல எக்ஸாம் ஹால்ல இருந்து கூட வந்துருவேன். டேய், ப்ராப்ளம் அவனே கிரியேட் பண்ணி சொல்யூஷனும் அவனே சொல்லி. எப்படி தம்பி? சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. ஹலோ அங்கிள், 10 நிமிஷத்துக்குள்ள மெயின் ரோடுக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்க பிரீத்தி அவன் லவ்வரோட பார்க்கலாம். வீட்டுல கல்யாணம்னு சொன்னதும் அவ யோசிக்கிறது கூட டைம் கொடுக்கல. என் மாமா கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வருண் என்ன போலீஸ் கிட்டே புறம்போக்கு மாதிரி நடந்துக்கிறான். லைஃப் லாங் அவன் கூட எப்படிதான் வாழ போறியோ? சீனு, யூ மை லவ்லி ஃப்ரெண்ட். நீ என்ன லவ் பண்றியா சீனு? இப்பல இருந்து இல்ல, எப்பல இருந்தோ. நான் எதிர்பார்க்கறல வருண் கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீ என் கூட வந்தனா உன்னை நெஞ்சில இருந்துல என்னோட கண்ணுல வச்சு பாத்துக்குவேன். அப்படின்னா என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. நான் சொல்ற மாதிரி செய். என்ன பண்ணணும்? வருணுக்கு ஃபோன் பண்ணு. அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை கண்டந்துடமா வெட்டி போடணும்டா. அப்பதானே என் மனசு ஆறும். அவன் என்னை ஏமாத்துறதை விட இனிமே என்னை ஏமாத்துறதா உயிர் போட மாதிரி இருக்குடா. அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன்டா. ஏமாத்துறத நினைச்சா செத்து போயிடலான் இருக்கிறா. செத்துலான் தோணுது. மாயங்கள் செய்தாயோ காதல்
வருண் டேய் டேய் வருண் டேய் வருண் டேய் வருண் டேய் வருண் வருண் டேய் மச்சான் அங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலடா. இப்ப நான் எங்க முடியாம தான்டா இருக்கேன். டேய் அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாருடா. நான் அவளை பார்த்தேன் அவனு. டேய் அப்பாவை இப்ப பார்க்கலன்னா அப்புறம் எப்பவும் பார்க்க முடியாதுடா. ஆமா அவளை என்னால எப்பவும் பார்க்க முடியாதுடா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? எந்திரிடா எந்திரி எந்திரி எந்திரிடா. நான் உன்னோட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இப்ப கூட உன்கிட்ட பேசலன்னு சொன்னா மறுபடியும் உன்கிட்ட பேச எப்பவுமே வாய்ப்பு கிடைக்காத உன தோணுது. எனக்கு எனக்கு உன் மேல கோபம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படிதானே நினைக்கிற? உன் மேல கோபம் இல்ல, பயம். பையன் பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டேனே தவிர ஆசைக்காக கட்டாயப்படுத்தல. ஆசை மட்டும் இல்லடா, அது என்னோட கடமைடா. ஆனா ஒண்ணு, மனுஷனுக்கு 2 வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும். ஒண்ணு தோத்தவனுக்கு, ஜெயிச்சவனுக்கு ஓட்டத்தோட வேகம் தெரிஞ்சிருக்கு. தோத்து போனவன் ஜெயிக்கணுங்கிற லட்சியத்தோட ஓடணும். அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சாகணும்.
அம்மா கடைக்கு போயிட்டு வரேன். என் அப்பா எப்பவும் சொல்லுவாரு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கணும்னு. இப்ப நான் கூட அதான்டா சொல்றேன். ஒவ்வொரு எய்முக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கணும். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் லைஃபோட எய்ம், என் எய்மோட பர்பஸ் தெரியலடா. டேய் வருண், டேய் வருண், அந்த சீனு கிடைச்சிட்டான்டா. ஏன்டா இப்படி பண்ண? எதுக்காக பண்ண? பிரீத்திக்காக பண்ணடா. பிரீத்திக்காக பண்ண. பிரீத்தி நீ லவ் பண்ண, நானும் லவ் பண்ண. நீ தைரியம் இருந்ததால எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட. எனக்கு தைரியம் இல்லடா, சொல்லாமலே விட்டுட்ட. ஆனா உன்னை பிடிக்கலன்னு சொல்லும் போது ஹாப்பியா ஃபீல் பண்ணடா. எதுக்காகனா எப்படியாவது அவகிட்ட லவ் சொல்ல முடியாதுங்கிற ஆசை இல்ல. ஆனா அவ என்னைக்கு உனக்கு ஆட்டோல இருந்து லெட்டர் தூக்கி போட்டாலோ அன்னைக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சுடா. உன்கிட்ட லவ் சொன்னதுல இருந்து, அன்னையில இருந்து, அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சுடா. லவ்வுக்காக தியாகம் செய்யறதை விட மோசம் பண்றதே சரி. லவ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான காதலன்டா. அப்பல இருந்து உங்க ரெண்டு பேரும் டிஃபரன்ஸையும் பிளான் பண்ணி பிரிச்சு விட்டேன்டா. இந்த பிளான்ல பிரீத்திக்கு ஒன்ன விட நான் தான் பெட்டர். அதுக்காக தான் இப்படி பண்ண. பிரீத்திக்காக பண்ண. உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வரலையாடா? யாரும் ஞாபகம் வரல, எதுவும் ஞாபகத்துக்கு வரல. என் பிரீத்தி, என் லவ், இவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எனக்கு எரிச்சலா வருதுடா. பேசாம அவனை கொன்னுடலாம். அவனை கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொல்லணும். எஸ்,
பண்ணது தப்புனா அதை நான் தான் பண்ணேன். அப்படின்னா நீ பண்ணது தப்புன்னு இப்ப கூட நினைக்கலையா? அப்படி எப்பவும் நினைக்க மாட்டேன். இப்படி மொத்தமா மாறிட்டே பிரீத்தி. நான் என்ன தப்பு பண்ணேன்? தெரியாதா? நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன லைஃப் லாங் லவ் பண்ணுவியான்னு கேட்டனா இல்லையா? நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரியாத உனக்கு? அப்படின்னு நீ தான் சொல்லிட்டு இருக்க. முதல்ல உன் வாழ்க்கையில நான் தான் முக்கியமா இருக்கணும். எனக்காக எது வேணாலும் பண்ணணும், எதுனாலும் விட்டு வரணும். ஆனா உன்னை நான் ஈஸியா லவ் பண்ணதுனால என்னோட மதிப்பு குறைஞ்சு போச்சு. உன் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நீ என்கிட்ட ஷேர் பண்ணல. எனக்கு ஜுரம் வந்தப்போ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா நீ கேர்லெஸ்ஸா விட்டு போயிட்ட. போலீஸ் கிட்ட உன்னோட ஆம்பளை திமிர காட்டினே தவிர ஒரு பொண்ணா அந்த இடத்துல நீ என்ன மதிக்கவே இல்லை. ஆனா சீனு அப்படி இல்லை. எனக்கு ஷேரிங், கேரிங், செக்யூரிட்டி எப்பவும் கொடுப்பான். எப்பவும் கொடுத்துட்டே இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். ஓகேவா? ஒன் செகண்ட். இந்த உனக்கு கோல்டா? இந்த டேப்லெட் போடு. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையே ஏமாத்திட்டான். உன்னை ஏமாத்த மாட்டானா? மாட்டான். எதுக்காக இப்படிலாம் சொல்றேன்னா எனக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டான். எங்களோட லவ்க்காக தான் ஏமாத்தினான். பாத்தியாடா எப்படி பேசுறான்னு? இவள முதல்ல கொண்டாந்தாண்டா சரியா வரும். டேய் நீருடா, என்ன சொன்ன? நான் மாறிட்டேன்னு தானே? எஸ், யூ ரைட். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன். நான் மாறல, மறந்துட்டேன். 2 வருஷமா உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சதுக்கு உன்னை நான் தேடி லவ் பண்ண மென்டாலிட்டியை மறந்துட்டேன். யாராவது நீயே இம்பார்ட்டன்ட், நீயே கிரேட்னு சொன்ன அவங்களுக்காக நீ உன் டிசிஷனே மாத்திக்கிற. அந்த சின்ன விஷயத்த மறந்து போயிட்ட. உனக்கு என்னை விட பெரிய ஆளா இருந்த, என்னை விட பெருசா தெரிஞ்சா அவதான் உனக்கு முக்கியம்னு நினைச்சா. ச்சே, என்னால இதை நம்ப முடியல. தப்பு எந்ததான்? மச்சான் என்னடா பேசுற நீ? கரெக்ட் தானடா? See, she's happy. ஆனா கொஞ்சம் கூட வருத்தமே இல்லடா. விட்டுருங்கடா. இவன் என்ன பண்றது? இவன் உயிரோட இருந்தாதான் பிரீத்தி ஹாப்பியா இருப்பா. பிரீத்தி ஹாப்பியா இருக்கணும்னா இவன் உயிரோட இருக்கணும். இவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ண துரோகத்தை மறந்துருங்கடா. போய் வாழ்றா. என்னடா அவனை அப்படியே விட்டுட்ட? நானா இருந்தா வெட்டி இருப்பேன். டேய் மச்சான், ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்றான்னு பசங்களை வெட்டுறது சரினா? தப்பு நடந்து 1 வாரம் 6 மாசத்துல அது கேஷுவல் ஆயிடும்டா. ஊருக்குள்ள நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குதுடா. லவ் பண்ண பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கலனால அவன் நல்லா இருக்கணும்டா அப்படி நினைச்சு ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க பசங்க எல்லாருக்கும் அவனுங்களாம் நல்லா இருக்கணும் மச்சான். வாங்கடா. ஒருத்தனுக்கு பொண்ணு பிறந்தா எவன் என்ன செய்வானோன்னு பயமா இருக்கும். ஆனா இப்போ அவ என்ன பண்ணுவாளோன்னு பயமா இருக்கு. ஹைஸ்கூல்லயே ஆரம்பமாயிடுது இந்த லவ் எல்லாம். ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வர பொண்ணுங்களுக்கு இவ எப்ப எந்த குடும்பத்தை அழிக்க போறாள்னு பயப்படுற அப்பா இருக்காங்களா? ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற தங்கச்சி எப்ப எந்த பாய் ஃப்ரெண்டோட ஓடி போவான்னு நினைக்கிற அண்ணங்காரனுங்க இருக்கானுங்களா? அட, தன் தோள் மேல கைய போட்டிருக்கிற தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தனக்கு தெரியாம வேற எவனுக்கும் சீக்கிரட்டா மெசேஜ் அனுப்புறாளோ அப்படி நினைக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எப்ப என்ன பண்ணுவாளுங்கன்னே தெரியல. ஒரு பொண்ணை பெத்த அப்பனா நான் இப்படி பேசக்கூடாது, ஐம் சாரி. ஆனா அதுல தப்பு இல்ல. எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா என் பொண்ணு மாதிரி இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்களோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பெத்த பொண்ண கொன்னுடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். செத்துட்டான்னு விட்டுட்டேன். ஆனா அவன் நல்லவன். பிரீத்தி சொன்ன ரீசன்ஸ்க்கு எப்பவுமே நான் கன்வின்ஸ் ஆகலங்க. ஆனா பிரீத்தி சொன்னதுக்கு அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான். என் பொண்ணு எவ்வளவு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியலங்க.
ஆனா அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் 100 வருஷம் சந்தோஷமா வாழுவான்னு நான் உறுதியா சொல்லுவேன். உனக்கு 100% கேரிங், ஷேரிங், செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்க அவன் தயாரா இருக்கான். அத நீ நம்புறியா இல்லையோ, நான் அதை 100% நம்புறேன். டிசிஷன் இஸ் யுவர்ஸ். லைஃப்ல சில விஷயங்களை மறக்க கூடாது, சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க கூடாது. பிரீத்திய மறந்துரு, என்ன ஞாபகம் வச்சுக்கோ. அமெரிக்கா கேன்சல், ஜாப் கூட கேன்சல். நீ, நானு, அத்தை, நம்ம ஷாப்பு, அவ்வளவுதான். எனக்கு போதும். நீ அமெரிக்காக்கு போ. நான் போக மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, போ. நான் தான் சொல்றேன்ல, போக மாட்டேன். நீ காம்ப்ரமைஸ்ல ஆக தேவையில்ல. நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். அதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, அடி வேணுமா உனக்கு? இவ்வளவு நாள் இருந்ததே போதும். எனக்கு 1% டவுட் கூட இல்ல. 100% கிளாரிட்டியோட நான் சொல்றேன், ஐ லவ் யூ. என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுங்களாம் கிரேட் பாஸ். நம்ம லைஃப்ல லவ் ஸ்டோரி இருந்தாலும் நம்மள லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லவ் ஸ்டோரி இருந்தா நம்ம லவ் பண்ணுவோம், விட்டு போயிட மாட்டோம். அதனாலதான் பொண்ணுங்களாம் கிரேட் பாஸ்.